வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தில் ஜெரார்ட் பட்லர், நம்ம ஜேமி லானஸ்டர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி உலகத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களும் கடவுளும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொல்ல போனால் மனிதர்களை ஆளக்கூடிய அரசர்களே கடவுளா தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தன்னோட 2 மகன்களுக்கு அரசாங்கத்தை பிரிச்சு கொடுப்பாரு. அதாவது நல்ல வளம் நிறைந்த பகுதிகளை மூத்த நபருக்கும் அண்ட் பாலைவன பகுதியை 2வது மகனுக்கும் கொடுத்திருப்பாங்க. இதனால 2வது மகனுக்கு ஒரு விதமான கடுப்பு அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அந்த கடுப்பு இன்னும் எப்போ உச்சமாகுது அப்படின்னா, மூத்த மகனோட பையனா இருக்கக்கூடிய நம்ம ஜேமி லானஸ்டர் இருப்பார்ல, அவருக்கு பட்டம் சூட்டு விழா நடக்கும். அந்த டைம்ல பயங்கர கடுப்பாகிற நம்ம ஜெரார்ட் பட்லர் உள்ள சில சம்பவங்கள் பண்றாரு. என்ன சம்பவங்கள் பண்றாரு, அதனால ஜேமி லானஸ்டருக்கு என்ன பாதிப்பு உண்டாகுது, ஜேமி லானஸ்டர் பெக் அப்படின்ற ஒரு சாதாரண மனிதனோட சேர்ந்து இந்த மிஷனுக்குள்ள எதனால உள்ள வராரு, பெக்குக்கான எதிர்பார்ப்பு என்ன, இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த வேர்ல்டை செட் பண்ண விதம். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு நரேஷன் மாதிரி ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கடவுள்கள் ஏன் மனிதர்களோட இருக்காங்க அண்ட் வித்தியாசமான கடவுள்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரியணைக்கு நடக்கக்கூடிய கதை அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி அந்த கடவுள்கள் ஏன் மனிதர்கள்லேருந்து வேறுபட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு உணர்ச்சிக்குமே ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. லவ்வுக்கு ஒரு கடவுள், சொல்லப்போனால் அறிவுக்கு ஒரு கடவுள், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கடவுள்களை காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் தெறிக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் ஜேமி லானஸ்டருக்கும் நம்ம ஜெரார்ட் பட்லருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றதே இந்த படத்துக்கு ஒரு நல்ல டோனை செட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமே இன்ஃபேக்ட் போக போக நிறைய இடங்கள்ல சண்டை காட்சிகள் நீட்டாக எடுத்திருந்தாங்க. மேக்கிங் வைஸ்மே பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆல்சோ ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஹியூமராகவுமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஜேமி லானஸ்டரும் பெக்கும் சேர்ந்து பயணிக்கும் போது நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் கொஞ்சம் ஹியூமரஸாக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதை அப்படின்றது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். சொல்லப்போனால் ஜேமி லானஸ்டர் அந்த நபரோட சேர்ந்து ஒரு மிஷனை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மிஷன் அப்படின்றதுல ஒரு விதமான பரபரப்பு இருக்கணும்ல, அதெல்லாம் சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சாதாரணமா நிறைய காட்சிகள் நகர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கதையில நடுவுல தேவையில்லாத நிறைய காட்சிகள் அமைச்சு ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜெரார்ட் பட்லர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். அதெல்லாமே தேவையில்லாத விஷயமா தான் பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸும் பயங்கரமா எக்ஸ்டெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கதைக்களம், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 6 நிமிஷம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.